மரைன் டிரைவ்ல நடந்து கொண்டிருக்கிறேன். இந்தியா வீடியோ ஒரு இடத்துக்கு தான் போறேன். அது என்னன்றது இப்ப நான் சொல்லல. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி பெரிய வெள்ளி. அதனால கிறிஸ்தவ நண்பர்களுக்கு முதலாவது வாழ்த்துக்கள் சொல்றேன். இன்றைக்கு இயேசுவை சிலுவையில் அரைஞ்ச நாள். இனி ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்த ஞாயிறு, ஈஸ்டருக்கு நடக்கும். அன்றைக்கு இப்போ ஈஸ்டருக்கு ஒரு நல்ல வீடியோ செய்வேன் நம்புகிறேன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளவத்து மரைன் டிரைவ்ல நடந்து கொண்டிருக்கிறேன். இந்தியா வீடியோ ஒரு இடத்துக்கு தான் போகிறேன். அது என்னன்றது இப்போ நான் சொல்லல. எனக்கு இப்போ ஒரு மாதத்துக்கு முதல் ஜெர்மனியிலேருந்து வந்திருந்த ஒரு அண்ணா அந்த கடையை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தவர். இப்போ அதெல்லாம் நான் அங்கே போய் கொண்டிருக்கிறேன். பின்னேரம் அப்படியே இந்த சூரியன் மறைகிறதை பார்த்து கொண்டு போகணும்னா ஆனால் என்ன சரியான மழை குணமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 2 நாளாக மழை குணமாகவும் இருக்குது. அதே மாதிரி நேற்று மழை பெஞ்சது இரவு கொஞ்ச நேரத்துக்கு. என்ன மாதிரி போகணும்னு தெரியல. இப்போ உங்களோட இடங்கள்ல என்ன மாதிரி மழையா இருக்கா இல்லாட்டி வெயிலாக தான் இருக்கா என்ன பண்ணுறதை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி நேற்றையாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் ஒன்று விற்பனைக்கு இருந்தது, நான் வீடியோ போட்டிருந்தேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அப்பார்ட்மெண்ட் இருக்கு விற்கணும் அப்படின்னு சொன்னா, இல்லாட்டி நாள் வாடகைக்கு கொடுக்குறீங்க, கிழமை வாடகைக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அந்த வீடியோ இதே நேற்று செஞ்ச மாதிரி செய்யலாம். அதுக்கு இந்த கீழே இருக்கிற ஃபோன் நம்பரை நீங்க கனெக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நாங்க இந்தியா வீடியோக்குள்ள போவோம். இப்போ நான் எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளவத்த ரயில்வே ஸ்டேஷனு கிட்ட யாழ் தேவி என்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து புதுசாக இப்போ 2 மாதத்துக்கு முதல்ல ஓப்பன் பண்ண வேணும்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே தான் இன்றைக்கு ட்ரை பண்ணி பார்க்க வந்திருக்கிறேன். ஏன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி இப்போ ஒரு மாதத்துக்கு முதல் நான் அந்த ஜெர்மன்லேருந்து வந்திருந்த அண்ணாவை சந்திக்கிறேன். அப்போ அவர் சஜஸ்ட் பண்ணவர் இந்த இடத்துக்கு ஒரு போய் பாருங்க எல்லாம் ஓகே இருக்குன்ட்டு. இப்போ அதான் இங்கே வந்திருக்கிறேன். வாங்க போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேறு யாரும் இங்கே சாப்பிட்ருந்தீங்கன்னா கீழே என்ன சாப்பாடு நல்லா இருந்தது, விலைகள் என்ன மாதிரி, அதே மாதிரி எது இப்போ நீங்கள் ட்ரை பண்ண போய் உங்களுக்கு பெருசாக சரி வரையில என்ன மாதிரி அது அந்த டீட்டெயில்ஸையும் கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஆளுக்கு அது உதவியாக இருக்கும். இப்போ நான் கடைக்கிட்ட வந்துட்டேன். இதுதான் அந்த கடை. கிட்டத்தட்ட யாழ்தேவின்றது அந்த மெயினாக யாழ்ப்பாணத்துக்கு ஒரு தெரியுதா அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பேர். அந்த ட்ரெயின் பேரையே வச்சிருக்கீங்க. இப்போ இந்த கடை பார்த்தீங்கன்னா முழுக்க பெண்களால் தான் இயக்கப்பட்டு கொண்டு வருது. நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் கடை எப்படி இருக்கு, அம்பியன்ஸ் என்ன மாதிரி, டேஸ்ட் என்ன மாதிரி, விலை என்ன மாதிரி எல்லாத்தையும் பார்ப்போம். இப்போ கடை வாசல்லையே பார்த்தீங்கன்னா கோலம் எல்லாம் போட்டிருக்குன்னா வாங்க நாங்கள் இப்போ உள்ள போய் பார்ப்போம். உள்ளே வந்தோன்னா உங்களுக்கு வெயிட்டிங் ஏரியா ஒன்று இருக்குது. இப்போ ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணலாம். வணக்கம் அக்கா. வணக்கம்.
இப்போ நான் என்ன ஆர்டர் பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். புட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு செட் புட்டு வந்து 600 அதோட சிக்கன் கறி இருக்குது தனி, அது ஹாஃப் போட் கறி 800, ஃபுல் போட்டுன்னா 1200. இப்போ ஹாஃப் போட் கறி எடுத்திருந்தேன் நான். அதோட ஒரு குழல் புட்டு. மற்றது என்ன சாப்பாடு என்ன இந்த சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு மெனு இதுக்கு முதல் ஒரு ஃபுட்டேஜாக ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபுல் மெனு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நான் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கீழே போட்டுவிட்றேன். லொக்கேஷன் அங்கே இருக்குது, மற்ற ஃபோன் நம்பர் இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கீழே போட்டு விட்றேன். இங்கே யாராவது வந்து சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆவி பறக்க புட்டு வந்திருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த புகை பறக்கிறது. நல்லா சுட சுட வந்திருக்குது சாப்பாடு. இதோட சம்பல், சட்னி, சாம்பார், மற்றது நாங்கள் இந்த சிக்கன் கறி எடுத்துருக்கிறோம். வாங்க நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது 5 சில்லு புட்டு, இப்படி ஒரு 5 சில்லு இருக்கு, நல்ல சூடாக இருக்கு. ஓகே, இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. சம்பளோட சாப்பிட்டு பார்ப்போம் என்ன சூடு. இடிச்ச சம்பளம் நல்ல உரப்பா இருக்கு. வெள்ளை போட்டு இடிச்ச சம்பளம் தரமான சாமான். சின்ன வெங்காயம்னா நல்லா இடிபட்டு சின்னதாக இடிபட்டு போய் சாப்பிடவே ஒரு நல்ல ஃப்ளேவர் இருந்தது. அதே நாங்கள் சட்னி இருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் பேருந்து. பச்சை மிளகாய் சட்னி. பச்சை மிளகாய் சட்னியும் நல்லா இருக்கு. ஆனால் தோசை இதழுக்கு தான் சட்னி நல்ல இதாக இருக்கும். புட்டு சம்பல் இருக்கும். சாம்பார் அப்படி இதுனா இருக்கும். சாம்பார் நமக்கு டீசெண்டாக இருக்குது. இப்போ யாழ்ப்பாணத்தில் நாங்கள் டவுனுக்குள்ளே இடியப்பம் புட்டு அதெல்லாம் அப்படி கேட்கல. சாம்பார் இப்போ சண்முகம் அதில் எல்லாம் சாப்பிட ஒரு சாம்பார் வேணும் அந்த மாதிரியே இருக்கு. இப்போ என்னென்னா புட்டு 600 நிறைய பேர் விலை கூடன்னு சொல்லுவாங்க. இப்போ அதால் நான் கூப்பிட்டு கேட்டு நான் யாராவது இது வரைக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னாட்டு. இப்போ அவங்க சொன்னாங்க இது வரைக்கும் யாரும் அப்படி சொன்னது இல்லையா, சாப்பாடு நல்லா இருக்குது, இல்லாட்டி சாப்பாட்டு ஏதாவது குறைகள் இருந்தால் அதை சொல்லியிருக்காங்கண்ணா. நல்ல ஒரு நல்ல விஷயம். டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும். இப்போ நாங்கள் சிக்கன் கறியை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. 600 பார்த்தீங்கன்னா ஹாஃப் போட்டு இவ்வளோ போர்ஷன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சிக்கன் கறி சிக்கன் நல்ல உரைப்பாக இருக்குது. சிக்கன் கறி உரைப்பாக நல்லா இருக்குது. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10க்கு 5.5 அப்படி தான் கொடுப்பேன். இதுக்கு முதல் சாப்பிட்ட அந்த கம்போஸர்களுக்கு ஒப்புட்டு கேட்கல. நான் உரைப்பாக கொஞ்சம் ஓகே டீசெண்டாக நல்லா இருக்குது. இந்த இடிச்ச சம்பளும் குழம்பும் சாப்பிட தான் ஆசையாக இருக்குது. சாப்பிடுவோம்.
இந்த புட்டோட வர சாம்பார் நல்லா இருக்குது. புட்டோட வர இந்த சம்பலாக இருக்கட்டும், சட்னியாக இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், டேஸ்ட் நல்லா இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டு வெளிக்கிட்டேன். இப்போ நான் அங்கே ஃபீட்பேக் கேட்டிருந்தவே அதுக்கும் சொன்னால் புட்டு நல்லா இருக்குது, சிக்கன் கறி கொஞ்சம் சொதப்பிட்டு அதை மாற்றினா நல்லா பண்ணு. பட் அவர்கிட்ட சொல்லாத வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் விலை குறைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதில் வச்சு சொல்லிடலாது தானே. என்ன நான் கூப்பிட்டு கேட்டேன், நான் இப்போ விலை கூடன்னு யாராவது சொன்னாங்களா, ஆனால் அது யாரும் சொல்லலைன்னாங்க. சரி நான் விட்டுட்டேன். பட் எப்படியோ இந்த வீடியோ பார்ப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை குறைச்சாங்கன்னா நல்லா. சரி நாங்கள் இப்போ இந்த வீடியோ முடிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்கும், அதே மாதிரி உதவியாக இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது இடங்கள் உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு அண்ணா மன்னர் ரெஸ்டாரண்ட் கொல்லுப்பட்டியில் ஒரு இடம் சொன்னார், அது ஒருக்கா ட்ரை பண்ணி, அது மன்னராண்டு தெரியல, அது ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கணும். சரி வாங்க, நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோ இருக்கோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.